வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி உங்களுக்காக நான் 4 விதமான ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். வாங்கோ என்னென்னு பார்க்கலாம். வணக்கம். இந்த பொரியல் பண்ணுறதுக்காக, அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு கடாயை வச்சுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இன்றைக்கி பெங்களூர் கத்திரிக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். அதனால் பெங்களூர் கத்திரிக்காயை நல்லா அலம்பிட்டு தோலெல்லாம் நான் சீவிட்டு இதை இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். முதல்ல கடுகு உளுத்தம்பருப்பு இதில் போட்டுட்டு தாளித்ததுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் ஒரு கை கறிவேப்பிலையும் போட்டுட்டு இந்த காயையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விடுறேன். அதுக்கு தண்ணியை தெளித்தா போதும், தரன்னு விட வேண்டாம். இதுக்கு தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ காயை நம்ம போட்டுடலாம். இதுக்கு மஞ்சப்பொடி போட்டு கொடுத்துட்டேன். இப்போ லேசாக தண்ணியை தெளிச்சுடலாம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப தர நிறைய தண்ணி விட வேண்டாம். லேசாக தெளித்து கொஞ்சம் மூடி வச்சாலே நல்லா வேந்து போயிடும். இப்போ ஒரு 7 மினிட்ஸ்க்கு இது நல்லா வெந்து பொரியாக ஆகட்டும். தண்ணியெல்லாம் சுருங்கட்டும் எடுத்துட்டு அதுக்காக மூடியை போட்டு மூடி வச்சுருக்கேன். கேஸை சின்னதாக்கியிருக்கேன். இப்போ நம்மளோட பெங்களூர் கத்திரிக்காய் ஓரளவு நல்லாவே ஃப்ரை ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் ஒரு கை வெங்காயம் போடலாம். இதுக்கு பொடியாக கட் பண்ணினதை. அப்புறம் அதுக்கு 2 உப்பு போட்டு கொடுத்துட்றேன். நம்ம பெங்களூர் கத்திரிக்காய் கறி நல்லாவே ரெடி ஆகிடுது. நம்ம அதுக்கு உப்பு தான் போட்டிருக்கோம், இன்னும் காரம் போடலை. அதனால இந்த மசாலா பொடிகள்லாம் போட்டுடலாம். மஞ்சள் பொடி முன்னாடியே போட்டாச்சு. அதனால் 1 ஸ்பூன் மிளகா பொடி, ஒரு 2 ஸ்பூன் தனியா பொடி, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, இதை 3த்தையும் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் கூட இந்த பச்சை வாசனைலாம் போட்ட அப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை போட்டு எல்லாம் நல்லா சேர்ந்து வந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுடலாம். இப்போ நான் பொடிகள்லாம் போட்டுடுறேன். இப்போ நம்ம பெங்களூர் கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இது பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம அருமையான டேஸ்டியான பெங்களூர் கத்திரிக்காய் கறியும் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி இன்னொரு ஃப்ரையை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கிற பீட்ரூட் கறி பண்ணிடலாம். அதுக்கு நான் பீட்ரூட்டை நல்லா அலம்பிட்டு அந்த மண்ணு எல்லாம் போகிற அளவு நல்லா அலம்பணும். அலம்பிட்டு அந்த தோலோடையே வேக வச்சுருவேன். 2 விசில் விட்டு எடுத்தாக்கா இது வேணுங்கிற அளவுக்கு வெந்திருக்கும். அப்புறம் அந்த தோலை முள்ளமாக கையாலேயே நம்ம உருளைக்கிழங்கு அந்த பீல் பண்ணுற மாதிரி அதை எடுத்துடணும். ஆனால் இது நம்ம வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் தண்ணி வந்துடும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுட்டு பருப்பு வேக வைக்கிறதுக்கு எதுக்காலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பீட்ரூட் நல்லா ரெடி ஆகிடுத்து. இதை கட் பண்ணிவிட்டு தாளிக்க வேண்டியதுதான். இப்போ அதை கட் பண்ணிடுறேன். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் ரொம்ப எண்ணெயே வேண்டாம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டா போகணும். நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறமா புகஞ்சப்புறமா இதில் கடுகு உளுத்தம்பருப்பு இது 2த்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டுட்டு சாதாரணமாக நான் இதுக்கு தேங்காய் போட்டு தான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி என்னென்னா கொஞ்சமாக பட்டாணி என்கிட்ட பாக்கி இருந்தது. இதை நேற்று ராத்திரி நான் ஊற வச்சு சாதத்துக்கு கூட அரிசி வைக்கும்போது அப்படியே வேக வச்சுட்டு அதனால நான் இன்றைக்கி தேங்காய் போடல. அதுக்கு பதிலாக இந்த பருப்பை போட்டு இதையும் லேசாக வதக்கிட்டு காய போட்டுடுறேன். இப்போ நான் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை அப்புறம் நான் வேக வச்ச பட்டாணி, இந்த சன்னா பட்டாணி இருக்கு இல்லையா, அது இதெல்லாத்தையும் போட்டுட்டு இதெல்லாம் ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச காயை போட்டு அதில் மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சமாக மிளகா பொடி இதை போட்டு வதக்கி எடுத்தால் நம்மளோட பீட்ரூட் கறி ஆகிடுது. நீங்கள் இதுக்கு பதிலாக இந்த பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் நிறைய தேங்காயை வெறுமனை சுழவிட்டு அந்த துருவியல் தேங்காயை போட்டுக்கலாம். இப்போ நான் அதுக்கு மஞ்சள் பொடி, உப்பு, மிளகா பொடி இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் இதில் நான் செய்கிறதுக்காக இதுலேயே இந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இதில் ஒரு கை அளவு தண்ணி அதில் விட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணி நல்லா சுருங்கின அப்புறமா நம்ம கறி ரெடி ஆகிடும். நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான பீட்ரூட் கறி ரெடி ஆகிடுது. இதுக்கு ரொம்ப எண்ணெயே தேவை கிடையாது. கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம பண்ணிடலாம். வெரி டேஸ்டி, above all very very healthy. Thank you friends.
வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ஒரு வாழைக்காய் கறி தான். இந்த வாழைக்காய் பெரட்டல் பண்ணுறதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிற வாழைக்காய் வந்து மொந்தன் வாழைக்காய்ன்னு சொல்லுவோம். அதாவது இது பழ வாழைக்காய் தான். சில பேர் பாளையங்கோட்டை வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாள். இது வந்து வாழைப்பழமாக ஆகிறதுக்கு முன்னாடி காயாக இருக்கிறது. அதாவது ஒரு 2 டேஸ்லாம் இது பச்சையாக இருக்கும். 2 டேஸ் ஆகிறதுக்குள்ளேயே அது முள்ள மஞ்சளாகி பழுக்க ஆரம்பிச்சிடும். அந்த பாதி காயாகவும் பாதி பழுப்புமாக இருக்கிற காயை எடுத்து நான் வந்து ஒரு கறி பண்ணுவேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஒரு இனிப்பு இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காய். நாங்கள் வந்து எங்கள் ஊரில் பண்ணுவோம். அதுதான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். முதல்ல இந்த காயை வந்து தோலை எடுத்துட்டு, பச்சையாக இருந்தால் சில பேர் தோலோடு கூட போடுவாள். ஆனால் நான் தோலை எடுத்துட்டேன். தோலை எடுத்து இதை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் முதல்ல தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இதை தாளிக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இங்கே எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இனிமேல் தான் கேஸை மூட்டணும். இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3 போட்டுட்டு ஒரே ஒரு மிளகாயை கிள்ளி போட்டுடலாம். அதாவது வத்த மிளகாயை கிள்ளி போட்டுட்டு இந்த வாழைக்காயை நம்ம போட்டுடலாம். இது லேசாக ஒரு வதங்கள் வந்து வதங்கிடுத்து. இதுக்கு வந்து இப்போ மஞ்சப்பொடியும் உப்பும் நான் போட்டு கொடுத்துட்றேன். இப்போ மஞ்சப்பொடியும் உப்பும் நான் போட்டுடுறேன். இதுக்கு லேசாக தண்ணியை நான் தெளித்து கொடுத்துட்டு கொஞ்சம் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தண்ணியை இப்போ கொஞ்சம் மிளகா பொடியும் தனியா பொடியும் போட்டுடலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடியும் 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா பொடியும் வச்சுருக்கேன். இதை வந்து லேசாக தண்ணியில் கரைச்சி அதில் போட்டுடுறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சிட்டு இதையும் அது கூட போட்டுடலாம். இதை வந்து தண்ணியில் கொஞ்சமாக இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த வாழைக்காய் கூட போட்டுடுறேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுடுறேன். நம்மளோட வாழைக்காய் பெரட்டல் வந்து ரெடியாக ஆகிடுது. ஆல்மோஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸில் இதை நான் பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாழைக்காய் நம்ம எப்போவுமே பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்காது. ஆனால் ஒரு லேசாக ஒரு வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இதுலேயே இந்த உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. அப்புறம் குயிக்காகவும் பண்ணிடலாம். இதை இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் நான். இப்போ நம்ம வாழைக்காய் பெரட்டல் வந்து ரெடியாக எடுத்து நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. அது வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேசாக ஒரு இனிப்பு இருக்கும். ஆனால் அதுக்காக சாப்பிட முடியாமல் இருக்காது, காரமாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட நாங்கள் ட்ரெடிஷ்னலாக எப்போவுமே ஆற்றுல பண்ணுறது தான். எத்தனை பேர் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க இதே மாதிரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வந்து கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். நான் வந்து அந்த வாழைக்காய் பண்ணின பாத்திரத்திலே பண்ணினதுனால அந்த வாழைக்காய் எடுத்துகிட்டு அப்படியே நான் எண்ணெயை விட்டுட்டேன். இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இந்த கத்திரிக்காயை போட்டுடுறேன். இப்போ வந்து இந்த கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வெடிச்சுட்டு இதில் வந்து கத்திரிக்காய் நான் போட்டுட்டேன். இதில் கொஞ்சம் பெரட்டி கொடுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு மஞ்சப்பொடியும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கத்திரிக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் ஓரளவு வெந்துட்டு இதுக்கு மேலே நான் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஸ்மால் சைஸாக இருந்தது. அதில் வந்து 2 வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் இந்த கத்திரிக்காய் கூட போட்டுடுறேன். அதில் எண்ணெய் இருக்குது. அது கூட இது பிரண்டு நல்லா வந்துடும், நம்மளுக்கு சேர்ந்து வந்துடும். இப்போ வந்து அதில் சேர்க்கறதுக்காக மிளகா பொடியும் தனியா பொடியும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பொடி. இது 2த்தையும் இது கூட போட்டு கொடுத்துடலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் கறிக்கெல்லாம் போடுறதுக்குன்னே ஒரு பொடி பிடிச்சி வச்சுருப்பேன். நான் முன்னாடி என்னெல்லாம் போட்டிருப்பேன்னு சொன்னேன். தனியா, மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக கசகசாவும் போட்டு 2 சோம்பு இதெல்லாம் போட்டு பிடிச்சி வச்சுருப்பேன். இதையும் இது கூட போட்டுவிட்றேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இந்த பொடியை நம்ம இப்போ போட்டு கொடுத்துடலாம். இப்போ பொடி அடித்து போட்டு கத்திரிக்காய் வெங்காயம் மசாலா கறி வந்து ரெடி ஆகிட்டு இந்த ஃப்ரை வந்து சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்தை கூட சாப்பிடலாம்.
மோர் குழம்பு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதத்தை கூட சாப்பிடலாம். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக நான் 4 வகையான ஃப்ரை இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.